ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப் சம்மந்தமான ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஏற்கனவே போன மாதம் வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற தலைப்பில் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடந்தது. இந்த வகையில் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மே மாதத்துக்கான அவங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான குறைதீர்ப்பு முகாம் நடக்க போகுது. இபிஎஃப்ஓ சம்மந்தமான இந்த குறைதீர்க்கும் முகாம் எந்தெந்த ஊர்களில் நடைபெற போகுது, அதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற தலைப்பில் இபிஎஃப்ஓ ஒவ்வொரு மாதமும் இந்த இபிஎஃப் உறுப்பினர்களுக்கான குறைதீர்க்கும் முகாமை நடத்திக்கிட்டு வர்றாங்க. இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இப்படி நடத்தப்படுற இந்த குறைதீர்ப்பு முகாம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான டேட்டானது அறிவிச்சிருக்கிறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 27ஆம் தேதி இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த குறைதீர்ப்பு முகாம் அப்படிங்கிறது நடக்க போகுது. உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கெல்லாம் இந்த குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ மூலமாக பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் அவங்களோட ஓய்வூதியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். இபிஎஃப்ஓவால் நடத்தப்படுற வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற குறைதீர்க்கும் முகாம் எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடங்களில் இந்த முகாமை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஒன்றா பார்த்துடலாம். இபிஎஃப்ஓவில் நடத்தப்படுற இந்த குறைதீர்க்கும் முகாம் சென்னையில் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸில் தான் இந்த குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடக்குது. அதாவது சென்னையில் நுங்கம்பாக்கத்துலேயும் திருவள்ளூரில் கும்மிடிப்பூண்டிலையும் இந்த குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடக்குது. அதே போல் குறைதீர்க்கும் முகாம் காஞ்சிபுரத்தில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குன்றத்தூர் அப்படிங்கிற இந்த அட்ரஸில் தான் நடக்குது. அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸில் காட்டாங்குளத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் நடக்குது. வேலூரில் நியூ சங்கரன் பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடக்குது. இபிஎஃப்ஓ நடத்துகிற இந்த குறைதீர்க்கும் முகாம் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இங்கெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா இபிஎஃப்ஓ நடத்துகிற இந்த குறைதீர்க்கும் முகாமில் கண்டிப்பாக கலந்துக்க முடியும். அதே போல் புதுச்சேரியில் இருக்கிற இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இந்த முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலால் கவர்மெண்ட் பெண்கள் ஸ்கூலில் தான் இந்த முகாம் அப்படிங்கிறது நடக்குது. காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கு பிரைட் அகாடமி சிபிஎஸ்இ ஸ்கூலில் இந்த முகாம்ங்கிறது நடக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு மெட்ரோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும், நீலகிரியில் இருக்கிறவங்களுக்கு ஜோசப் காலேஜ்லேயும் இந்த முகாம்ங்கிறது நடக்குது. சேலம், ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த அட்ரஸில் இந்த குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடக்குது. அங்கே இருக்கிற இபிஎஃப் உறுப்பினர்கள் இந்த அட்ரஸுக்கு போய் அது மூலமாக பயனடைய முடியும். திருப்பத்தூரில் இருக்கிறவங்க இந்த அட்ரஸில் உங்களுக்கு இபிஎஃப் நடத்துகிற தீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த அட்ரஸை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற இந்த குறைதீர்க்கும் முகாம் தருமபுரியில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா குருகுலம் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்லையும், நாமக்கல்லில் லிட்டில் ஏஞ்சல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும், கிருஷ்ணகிரியில் ஹோசூர் இண்டஸ்ட்ரி சிப்காட் ஏரியாவிலையும் இந்த குறைதீர்க்கும் முகாம் நடக்குது. இபிஎஃப்ஓட இந்த குறைதீர்க்கும் முகாம் திருச்சியில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி காலேஜ்லேயும், அரியலூரில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகிலாம்பாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையும் இந்த குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடக்குது. பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கிற இபிஎஃப் உறுப்பினர்கள் உங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த அட்ரஸில் நீங்கள் போய் உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். கரூரில் இருக்கிற இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல்லையும், தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு அவர் லேடியா ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியாவிலையும், நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கு வேதாரண்யம் ஏரியாவில் இருக்கிற ஆரிஃபா பெட்ரோல் பங்குக்கு நியரில் இந்த குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடக்குது. திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அட்ரஸில் உங்களுக்கான இபிஎஃப் குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு இந்த வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற குறைதீர்க்கும் முகாம் நடக்குது. கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்களுக்கு ஜேஎஸ் குளோபல் அகாடமிலையும், மதுரையில் இருக்கிறவங்களுக்கு இஎஸ்ஐசி அப்படிங்கிற பிரான்ச் ஆஃபீஸ்லேயும் இந்த குறைதீர்க்கும் முகாம் நடக்குது. தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த ஏரியாவில் இருக்கிற இபிஎஃப் உறுப்பினர்கள் உங்கள் இபிஎஃப் சம்மந்தமான சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிறதுக்கு இந்த அட்ரஸில் நீங்கள் போய் இந்த குறைதீர்க்கும் முகாமில் கலந்துக்க முடியும். திண்டுக்கல், திருநெல்வேலி, தென்காசியில் இருக்கிற இபிஎஃப் உறுப்பினர்கள் இந்த அட்ரஸில் நீங்கள் போய் இந்த இபிஎஃப் நடத்துகிற குறைதீர்க்கும் முகாமில் கலந்து பயனடைய முடியும். தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு கந்தசாமிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் ஹாஸ்பிட்டல்லையும், கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ நாராயணா குரு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் இபிஎஃப்ஓவில் நடத்துகிற இந்த வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற முகாம் நடக்க போகுது. ஸோ அங்கே இருக்கிற இபிஎஃப் உறுப்பினர்கள் இந்த இடத்துக்கு போய் உங்களோட இபிஎஃப் சம்மந்தமான குறைகளை நீங்கள் தீர்த்துக்க முடியும். இபிஎஃப்ஓவில் நடத்தப்படுற இந்த வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற குறைதீர்க்கும் முகாமில் கலந்து இபிஎஃப் உறுப்பினர்கள் அவங்களோட குறைகள் மற்றும் பென்ஷன் சம்மந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்லேயும் சரி, இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பென்ஷன்லேயும் சரி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த முகாமில் கடந்து உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்க முடியும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களோட நண்பர்கள் யாராவது இபிஎஃப் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க.
அப்போ தான் அவங்க இந்த முகாமில் கலந்து பயனடைய முடியும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.